இதுக்கு பேர் ஷேரி. கத்ரோட்டு போமா அந்த இது நாங்க சாப்பிடுவோம். நாங்க வாங்குவோம். அதுக்கு தான் நாங்க ஒரு நைட் சாப்பிடுவோம். அதுக்கு போவோம். போட் கேட்டு பாப்போம். ஏன் மன கஷ்டமா இருக்குன்னு தானே. இவன் என்ன வேலை வெட்டிலாம் ஊர் சுத்தினா ஜாலியா இருக்கும். அதுதான்டா உண்மை. அப்ப அப்படிதான். அதான் நான் சொன்னேன் வீட்டுல ஏறா நாங்களோட ஏறா அதெல்லாம் நீ திரும்ப ஐடியாக்கள் கேட்கணும். இதை டிலீட் பண்ணி இதெல்லாம் போட்டேன்னா உனக்கு தான் தெரியும் நடிப்பேன். நீ நிப்பாட்டு டிலீட் பண்ணி. ஆனா நாங்க போடுவோம் சரியா. இவனுக்கு தான் அடி விழும். அண்ணாக்களை இங்க புறம் பேசுறது மக்கள் கேளுங்க சரி. அதெல்லாம் மக்கள் வந்து யார் கேட்க போறா என்ன உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? மக்கள் பாத்தீங்களா கதைய நக்கல் கதை, நக்கல் மயிர் கதை. இத பீட் பண்ணி போடுங்க. நீங்கள் கதைக்கும் போது நக்கல் பீப் பண்ணி காய்ச்சிங்கன்னா ஈஸியா இருக்கும். பணத்தில் என்னதுக்கு நாங்க பீப் பண்ணி போறோம். பீப் பண்ண கெட்டவாத தெரிஞ்சு நாங்க பீப் பண்ண தேவையில்லை. இல்ல சிட்டிசன் நீங்களே பீப் பண்ணி சொல்லி இந்த நக்கல் பீப் வேணா அப்படி போடு வேட வித்தியாசமா இருக்கு. டிஃபரெண்டா பாத்தீங்களா பீப் போடா பீப் பீம் மாதிரி கதை செட்டி. நீ அந்த பீப் மாதிரி கேட்கிறேன். செட்டி இருக்கா என்ன சிட்டி இது? சிட்டிசன் திருப்பூர் கேமரா எங்க இங்க கிரௌடா இருக்கு. நைட் 9 மணிக்கெல்லாம் பரிசு இப்படி இருக்காரு. இன்னும் கிரௌடா இருக்குடா சிட்டி. பரவாயில்ல கொஞ்சம் கண் பார்வை குறைவுதாடா. அப்ப ஓகே தான் இருக்கு. கண்டக்டர் சொல்றாரு கேளுங்க. கண்டக்டர் பீப் கண்டக்டர் பீப் பீப் கண்டக்டர் பீப். உங்களுக்கு ஓட்டுற சிப் எந்த அளவுல இருக்கணும்னு தெரியாது. உங்களோட கண் பார்வையை விட எங்கட கண் பார்வை திறந்தான். அது என்ன நான் விளக்கமா சொல்ற மக்களே, இந்த இந்த கேமராக்கு வந்து சின்ன மினி எஸ்டி கார்டு தான் போடுறேன். எங்க போனுக்கெல்லாம் போடுவோம்ல அந்த எஸ்டி கார்டு தான் போடுறது. அப்போ நேற்று நைட்டு நான் நியூ இயர் பார்ட்டி காப்பி பண்ணேன். நான் அப்போ கலட்டி வச்சுட்டேன். மெமரி கார்டை கலட்டி இதில் போட்டேன். போய் கொண்டு போய் கேமரா எடுத்துட்டு வாடான்னா இவன் அவசரத்தில் போனவன் என்ன செஞ்சிட்டான்டா, அவசரத்தில் போனவன் செஞ்சிட்டான்டா. நம்மள மினி எஸ்டி கார்டுக்கு வந்து அந்த பெரிய எஸ்டி கார்டு கொண்டு வரும், அடாப்டர் மாதிரி போடுறது. அதோட சேர்ந்து தான் வரும். இவன் என்ன நினைச்சிட்டான், அதுதான் கார்டை நினைச்சு அது கம்ப்யூட்டர்ல இருந்து அதை கலட்டிட்டு வந்துட்டான். வந்துட்டு சொல்லவே இல்லை, பேசாம இருந்துட்டான். நான் காரெல்லாம் எடுத்து கொஞ்சம் தூரம் போயிட்டேன். அதுக்கு பிறகு ஏதோ கார்டை வச்சு செஞ்சு விடுறேன். நானும் பார்த்தேன் ஏதோ செஞ்சு விடுறேன். என்னன்னு பார்த்தேன் அந்த நார்மல் எஸ்டி கார்டுல இருந்து அதை புடுங்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த எஸ்டி கார்டு அதுக்குள்ள போட்டா பெருசா தான் இருக்கும். அதை நினைச்சு மினி எஸ்டி கார்டை எடுத்துட்டு விட்டுட்டு வந்துட்டான். இவன் போறதுக்கு முன்னுக்கு இவன் சொன்னோம் பார்த்து எடுத்துட்டு வாடாட்டு. அப்போ சொல்றான் நாங்களே ஸ்கூல்லாம் போயிருக்கோம் எங்களுக்கும் தெரியும்னு சொல்லிட்டு போனேன். வந்துட்டு வத மாறி எடுத்துட்டு வந்து அதுதான் கலாச்சி கொண்டிருக்காங்க. அது என்னன்னு அப்புறம் நான் முடியுமா அந்த எஸ்டி கார்டை உங்களுக்கு காட்டுறேன். சின்ன எஸ்டி கார்டு காலம் புரிந்து நாளைக்கு மெசேஜ் போட்டாடா, ஏலியா வந்து எழுப்புடா வீடியோ, ஏலியா வந்து எழுப்புடா வீடியோ பண்ணி மெசேஜ் போட்டாங்க. சனிய 12 மணிக்கு தான் பாக்குது மெசேஜ். நாங்க ஒரு வேகமா இருந்தாலும் வீடியோக்கெல்லாம் இவனு கூட இருக்கவங்கள வச்சுட்டு ஒண்ணும் செய்யல மக்களே, ஒண்ணும் செய்யல. நான் வெளில எழுப்பிடுவேன். உங்களை எழுப்பினே நான் தானே சிட்டிசன். ஒருத்தனோட கடுப்பா கதை கேட்கல போடா பீப் போடா பீப் பீப் மாதிரி கேச்சு விட்டுருக்காங்க. பீப்பி போடுறான் ரவிராக போய் பீப் மாதிரி கேச்சு விட்டுருக்காங்க. ரவியோட போய் ரவியோட காப்பி தெரியும். ஏடா பீப் போடா அவர் நேரா காய்ச்சி விட்டுருவார். இல்ல உடனே யோசிக்க மாட்டேன். இவன் திடீர்னு பீப் கதை கேட்கிறான். போயிட்டு ரவி என்ன பீம் மாதிரி கேச்சு கொண்டிருக்கிறான் புள்ளாண்டு. உங்களோட மூஞ்சி நல்லா தெரியுதுங்க. அதை கொஞ்சம் திருப்புங்க. என்ன கொஞ்சம் தெரியுற மாதிரி கிடக்கு. அது சிக்னல் லைட்.
என்னடா உன்னதான் சொல்றாங்க மூஞ்ச காட்ட உனக்கு மூஞ்ச மாறுமையா தான் இங்க பார்த்தேன். மூஞ்ச மாறுது எப்படி மாறுது சொல்லு கொஞ்சம் விளக்குங்களேன். இல்ல எம்சிஏ வடிவா இருக்குன்னு சொன்னா உனக்கு மூஞ்ச மாறுமா? அப்ப நினைச்சிட்டீங்க நீங்க வடிவா இருக்கிறீங்க. நான் வடிவா தானே இருக்கு. குஞ்சுன்னு நினைச்சிட்டீங்க. ரோடா என்ன குஞ்சு அப்ப? பீப் போட்டு பீப் சாரியா மக்களே சாரி பீப். அப்ப நீங்க என்ன பீப்பா? அப்படி சொல்ல வந்தீங்களா? இன்றைக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கால் பண்ணிட்டு நீங்களே இருந்தீங்க ஐ லவ் யூ என்றார். அண்ணா வந்து சொல்லவான்னா தலையை தான் கூப்பிடுவான் இந்திய படியே இல்ல இவங்களை அதுக்கப்புறம் தலையை தான் கூப்பிடுவாங்க. தலை ஒண்ணு சொல்லவான்னு கேட்டா என்னடான்னு நான் படியா இருக்கேன் சரி என்னன்னு சொல்ல இல்ல சொன்னா அதான் சொன்னா உனக்கு திமிரு இல்ல என்னடா அப்படி சொல்ல போறான் எது சிக்கலாயிட்டு ஒருவேளை சொல்லி போட்டு நானும் முழுதியா ஐ லவ் யூ என்னன்றாடா. லவ் யூ தலைன்னா கணனா அவனோட ஒரு பப்ஜி தான் இருக்கு. அவையெல்லாம் பழைய இந்தியால இருக்கான். இப்ப விளையாடுறாங்களே ஒரு சில பேர் அதெல்லாம் டீம் அதெல்லாம் பயங்கர போட்டு டீம் ஜாலியா இருக்கும் தெரியுமோ. அதுதானே அதான் அந்த போட்டு டீமோட விளையாடுறது சுகமியா பொடியில் நல்லா கதைப்பாங்க. நல்லா கேட்பாங்க. இப்ப அது ரெண்டு பேர் பழக்கம் சரி. அதுல திருப்பி லைவ் போடுறானுங்க யாரு லேசமணி நேசமா தெரியல. நான் அந்த இப்ப இவன் தன்னோட விளையாடும்போது ரெண்டு பேரும் வந்து என்ன பழக்கம் ஒன்று ஜெமினியான இன்னொரு நிதிஷன் உண்டு. அதுல நிதிஷன் இருக்காங்க அவன் தான் இப்ப இந்த வீடியோல எனக்கு எடிட் பண்ணி தரது ஃபுல்லா. நம்ம எடிட்டர் அவங்க எடிட்டர் வணக்கம். ஐயா வணக்கங்க. இங்க இருக்கட்டும்பா. ஐயாடி ரொம்ப படிச்சிட்டு இருக்கேன் போல இருக்க. அவருக்கு எடிட்டிங் கொஞ்சம் பழக்கி விட்டு நான் அவன் தான் ஃபுல்லா வீடியோ எடிட் பண்ணி தர. மற்ற ஜெமினி இன்னொருத்தன் அவனோட பேருந்து தான் கேட்கிறார். அவர் கொஞ்சம் பிஸி வெட்டிங் அது எனக்கு கொஞ்சம் பிஸி ஃபேமிலி ஆயிட்டார். How are you? I'm fine. Hello. அங்க பிரேக் இங்க கிரேக். இது உங்களுக்காக சரியா? கட்டிக்கிறோம் ஆன் பண்றோம். ஏய் அங்க பாத்தா பாய் எவ்வளவு லவே சவாங்கள். டேய் ரெடி இங்க இதுல புண் வந்துச்சு நாயல் கொஞ்சம் Oui, la sauce, s'il vous plaît. Salade tomate oignon. Ensuite, உனக்கு சிட்டி la même chose. Après, il y a quoi? salade tomate oignon. Nature. Ouais. La sauce. Sauce algérienne. D'accord. Ça sera tout. Oui, ça. Là, il y a 3. Toi, நான் முடி ரெக்கமெண்ட் பண்ணிருக்கோம். வேற வினிதனா அஜிதனாக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. நீங்க நான் இது சொன்னா ஷேர் பண்றேன். நான் கொண்டு தான் சார் oui c'est bon. தட்டி கட்டி விட்டுறது இல்ல ஆட்டா இது ராஸ்மிகா தெரியும். அந்த மாதிரி இருந்துச்சு. தெரியும் இதுக்கு வர ஏதோ பேர் உண்டு. அவளுக்கு தரனோட வந்து விளையாடி இருக்காரு பாத்துருக்கேன் நான். பேர் மட்டும் உங்க பேரெல்லாம் இப்போ சொல்லி கொண்டு வினோத் கேமராமேன் பொவினில இருக்கு. சொல்லுவாங்க லண்டன் கொடுக்குறீங்களா என்னக்கா? சத்தியம் தெரியும். அது தெரியும் நினைக்கிறேன். லைக் தரனோட வந்து விளையாடி இருக்காங்க நினைக்கிறேன் கொஞ்சம். உள்ளுக்க போ பாப்போம். வீட்டை இருக்கு நான் கேப் யூஸ் பண்றேன். நான் சொல்ற பேர் அடி. நான் கேப் போட்டதே இல்லை இது வரைக்கும். நீ அடுத்த டைம்ல வந்து போறேன். தெரியும் இந்த லைவ்ல மற்ற அவங்க பெரிய செலிபிரிட்டிஸ் தான். 16 வச்சுக்கோ. முக்கியமாக 16 கொண்டு வந்துட்டாங்களா? 60 பேர் பாக்குறாங்க. உள்ள போனா போசுக்கு இந்த தள்ளி விட்டாங்க. வினோத் வெள்ளக்காரியை பிடிச்சிட்டாள் தெரியுமா? நல்லா பாத்துட்டீங்க. முடிஞ்சு கட்டம் காலி பண்ணி விட்டாங்க. சோழி முடிஞ்சு உள்ள போறீங்க இப்ப. ரைட் புல்க் எனக்கே இவ்வளவு புள்ளா தெரியாது யாருன்னு சாச்சி. அங்க உங்களை வந்து தான் புள்ளா கட்டுட்டு போகுது. கோவைக்கு போறேன்.
வாய்ஸ் இது One challenge for you. What? Can you accept challenge? What challenge? ஃபாலோ பண்ணி வைப்போம் ஃபியூச்சர் உதவும். Malaysia. இல்ல என்ன உதவும் எங்க உதவும் ஃபியூச்சர் உதவும் பண்ணிட்டு. ஓகே வினத்தண்ணா இது எதையோ இடிக்குது ரவி அண்ணா கதை எங்கேயோ இடிக்குது இங்க எனக்கே தெரியாது நம்மள சத்தியமா சொல்றேன். இல்ல அத ஆனா ஒருக்கா 2 தடவை கேம் விளையாடி இருக்கு. மத்தபடி பெருசா தெரியாது. உங்க அங்காகிட்ட நிறைய தெரியும். அவர் ஃபுல்லா எல்லா வீடியோ பாக்குறாரு, அதனால ஃபுல்லா தெரிஞ்சிருக்கு. இவரை பார்த்து நீ முதல்ல இந்த போட்டோ காட்டி புள்ளியிலே ஏமாத்தாங்கன்னு சொல்லிவிட்டார். Les deux la même chose, Algérien ketchup. ஓகே Bon appétit. சுட்டி ப்ளீஸ். எப்படியாவது என்ன காப்பாத்துடா. அவர் கண்டென்ட் கொடுத்தா சைலண்டா இருக்காரா? நாங்க ஏதாவது ஒரு நீவு காட்சி எடுத்து போடுவோம்டா. எப்படி ஜோஜோ புல்லா எடுத்து அது நிப்பாட். எப்படி எப்படின்னு கேட்டுவே ஜோஜோ எடுக்கட்டா. அங்க அத பார்த்தா இந்த பக்கத்துல இத பார்க்க மாட்டேன். எப்படி எப்படின்னு கேட்டேன். ஐயோ உங்களே எல்லா பக்கத்தாலையும் கேமரா கட்டி நிக்கிறாங்க. என்னது வீட்டுனாக்கு சொத்தப்பல்ல குச்சியை வச்சுட்டு இல்ல காட்டுக்கு பாப்போம். செல்ல காட்டுடா. இங்க வாடா செல்ல. இவங்க வேற குறுக்கால என்னது வினித்தனாக்கு சொத்தப்பல்ல எங்க பாப்போம். குச்சியால குத்தி போட்டுட்டா. ஐயோ கடைசியில கேமராமேன் படிட்டு போயிட்டாங்க. பிளான் பண்ணபடி மதிய சாப்பாடு நைட்டு சாப்பாடு 2 ஓசியில முடிச்சாச்சு. 1 ரூபா காசு செலவில்லை. இந்த வருஷம் ஃபுல்லா இப்படியே போகணும். 1 ரூபா காசு செலவழிக்க கூடாது. இதுதான் பிளான். இது மாதிரி நடந்துச்சுட்டா அடுத்த வருஷம் இதே கண்டினியூ பண்றதுதான் பிளான். நடக்குன்னு நம்புறோம், பாப்போம். நான் காசு எடுத்துறான்டா கொடுக்கறதுக்கு. வினித்தனா வேணாம் 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 வேணாம். சரி ஓகே, அப்படி கெஞ்சி கேட்கும் போது வினித்தனா திரும்ப நான் கொடுத்தா அவருக்கு மரியாதை இல்லைன்னு கேப்பாரான்னு உள்ள தோணுச்சு கேட்டுட்டாரு. அதனால நான் கொடுக்கல. இல்லாட்டி தெரியும் டக்குன்னு எடுத்து டக்குன்னு நீட்டிடுவேன். சிட்டியில காசு தான். சிட்டி தான் எங்கள் பணக்காரன். இல்ல அடுத்த நாளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கட்டிட்டு போட்டாங்க. அதான் நாளைக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி என்ன சிட்டி காலம்புற அது. ஆனா ஆக்கள் கூட இல்ல சிட்டி கௌரியும் விட்டு நிக்கிறாங்கடா. பரவாயில்ல, நான் வெள்ளனே எழுப்பிடுவேன். வெள்ளை எழுப்பி நீ தனியா சாப்பிடுவாங்க நம்மள. இல்ல 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 கொஞ்சம் வைப்பேன். நீ தெரியும்டா. ஆனா இல்லண்ணா அப்படின்னு நம்ம வீட்டுல விடிய நல்ல சாப்பாடு இருக்கும். பாத்தி அசிங்கப்படுத்திட்டேன். சரி இனிமேல் சோறு இல்ல விடியப்படுத்த. அது நான் செய்யற கறி தானே, அது எப்பயுமே நல்ல சாப்பாடு தான். அது விடுங்க. அன்றைக்கு 2 சோடி பிரெட் தான் இருந்தது. விடியப்புறம் வேலைக்கு தடவி சாப்பிட்டு போயிட்டேன். நீ என்ன நீ வேலைக்கு போற நேரம் ஒரு பிரெட் சாப்பிட்டேன். அதான் இருந்தது 2 ஒரு சோடி 2 பிரெட் தான் இருந்தது. தடவி சாப்பிட்டு ஒரு சோடி இருந்தது. அதான் ஒரு சோடி. அப்ப நீ உள்ள ஒருத்தன் படுத்திருக்கானு அவனுக்கு ஒரு பாதியை பண்ண நினைச்சியா? நீங்களா நான் 2 மணிக்கு கிளம்பி தேடுவேன். ஒரு பக்கம் பூசினா மறு பக்கமும் பூசணும். ஒன்றுல 2 பக்கம் பூசி சாப்பிடுறதானே. இல்ல ஒரு பக்கம் ஜேம் இன்னொரு பக்கம் பட்டர். சாப்பிட்டுக்கலாம் தானே. பசிக்கும் இல்ல உங்களுக்கு பசிக்கும். அப்ப உள்ள இருக்க வந்து பசிக்காது. 10க்கு 3 பேர் ரூம்ல இத்தனை பிடிச்சிருக்கோம். 2 மணிக்கு
தான் அந்த எலும்பு வரும் அதான் அப்ப எலும்பி பசிக்குதே தேடுவேன்னு விட்டுட்டு போயிருக்கலாமே. இல்ல பொடிய ஒளிப்பிட வேலைக்கு போடா டைம் ஒளிப்பி இல்ல விட்டு 5 மணிக்கு வேலைக்கு போனுங்க டீயோட சும்மா அடிச்சிட்டு போனா வயிறு நீ வேலைக்கு போற அங்கேயே சாப்பாடு வேணாம், வீட்டுல எங்கேயாவது சாப்பாடு தருவாங்க. கொஞ்சமா நினைச்சு பாத்தியா? முட்டை இறங்கிங்க முட்டை பொரிச்சு சாப்பிடலாம். முட்டை பொரிச்சு சாப்பிடலாமா? நீங்க அதை செஞ்சுட்டு போயிருக்க வேண்டியதானே? 10 ரூன் கோல் அடிச்சான். எங்கடா நிக்கிறேன்டா கோபி தான் குடிச்சு. இனி நான் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிடுவேன். சரி பாப்பா எத்தனை நாளைக்கு? நாளை பொங்கல் வேற அம்மா. நாளை பொங்கல் அப்ப சாப்பிட மாட்டேன். சரி இப்ப பிளான் இருந்தா நம்மளா சாப்பாடெல்லாம் முடிச்சாச்சு. ரவீனாவிட திரும்ப போறோம். சில நேரங்களில் பார்ட் 2 கண்டினியூ ஆகலாம், இல்லாட்டிக்கு இதோட வீடியோ அப்படியே முடிச்சு கொள்றதான் பிளான். ஓகே மக்களே, திரும்ப இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். உங்களிருந்து விடைபெறும் நான் உங்கள் வினோத். ஓகே பீப். Adiosito. Okay, beep. Okay, beep. Adiosito. Bye. Bye. எல்லாரும் பாய் சொல்லுங்க. ஓகே பை.